அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் இதுவரை நம்ம என்ன பார்த்திருக்கிறோம் என்ற ஒரு சுருக்கத்தை பார்ப்போம். சொற்களில் 3 வகை இருப்பதாக நாம் சொல்லி அதில் வினை சொல்லை பற்றிய அனைத்து வகைகளையும் நம்ம அறிந்துவிட்டோம். அடுத்தபடியாக ஆமில்கள்னு சொன்னால் ஒரு சொல்லு இன்னொரு சொல்லில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, அதுதான் ஆமில்னு சொல்லுவோம். கடைசி எழுத்துக்கு ரஃபு செய்யக்கூடியது, நசபு செய்யக்கூடியது, ஜசம் செய்யக்கூடியது, ஜர்ரு செய்யக்கூடியது, இப்படியாக பல மாதிரி மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவைகளை ஆமில்னு சொல்லுவோம். அதில் எல்லா விதமான ஆமில்களை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னும் அது சம்மந்தமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், அரபு மொழி சொற்களை 2 வகையாக பிரிக்கிறாங்க. அது எந்த சொல்லாக இருந்தாலும் 2 வகையில் அடங்கிடும். ஒன்று முஅரபுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று மப்னின்னு சொல்லுவாங்க. இந்த முஅரபுனா என்ன? எந்த சொல்லில் மாற்றங்கள் வந்துக்கிட்டு இருக்குதோ இறுதி எழுத்தில் அது முஅரபும்பாங்க. எப்பவும் மாறாமல் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா, அதை மப்னியும்பாங்க. முதலாவது முஅரபுனா ஏராபு செய்கிறோம்ல, ஜெய்துன், ஜெய்தன், ஜெய்தின் அப்படின்னு சொல்கிறோம், மாற்றுறோம். அப்போ ஜெய்து என்பது முஅரபு. அதே மாதிரி எஃப்ஆலுன்னு இருக்குது. லன்னு வந்தவுடனே எஃப்ஆல என்று சொல்கிறோம், லம்மு வந்தவுடனே எஃப்அல், லம் எஃப்அல்னு சொல்கிறோம், மாற்றுறோம். அப்போ முலாரியான ஃபேல் முஅரபு. இப்படி எது மாறுமோ அதெல்லாம் முஅரபு என்று நம்ம வைத்திருக்கிறார்கள். எது மாறவே செய்யாதோ அதுக்கு பேர் மப்னியுன். அந்த ஸ்பெல்லிங் வேணால் டிஸ்பிளேயில் பாருங்கள். முஅரபுனா இது முஅரபு. எது முஅரபு? இது வரைக்கும் நம்ம படித்தது பூரா முஅரபு தான். ஆமில்கள் எதில் மாற்றம் செய்யுமோ அதில் அதுக்கு பேர் என்னென்னா முஅரபு. ஜெய்தை பற்றி படித்தோமா, ஜெய்துன் முஅரபு. ஜெய்தானி அது ஜெய்தைனின்னு வரும், மாறுது. ஜெய்தூன, ஜெய்தீன என்று வரும். இப்படி இறுதி எழுத்துகளில் மாற்றம், ஏராபு மாற்றம் வரக்கூடிய சொற்களுக்கு பேர் முஅரபுன்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த ஆமிலுடைய வேலையை முஅரபுல தான் செய்யும். இன்னொரு வகை என்ன இருக்குன்னு கேட்டால் மப்னியுன். மப்னின்ற ஒரு வகை இருக்குது. மப்னின்னா என்ன? அது ஒரே மாதிரியாக இருக்கும். ரஃபு செய்யவும் முடியாது, நஸ்பு செய்யவும் முடியாது, ஜர்ரு செய்யவும் முடியாது, ஜசம் செய்யவும் முடியாது. எப்பவும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய சொற்கள் மப்னி. அந்த மப்னிக்கு நீங்கள் இந்த கிராமரில் நீங்கள் படித்த எதையுமே பொருத்த முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். அதாவது அதுக்கு ரஃபவும் அதுக்கு என்ன வடிவத்தில் அந்த சொல் இருக்குதோ அதுதான். ரஃபவும் அதுதான், நசபும் அதுதான், ஜர்ரும் அதுதான். அது மப்னியுன்னா அப்படியே அமைக்கப்பட்டது, அந்த மாதிரியே உருவாக்கப்பட்டுருச்சு அது. அதனால் அந்த மப்னியுண்டு ஒரு வகை இருக்கிறது. அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே முஅரபு பாடத்தை தான் பார்த்துருக்குறோம். மாற்றம் முஅரபில் தானே வரும். மப்னியான சொற்களை அறிஞ்சு கொண்டால்தான், உதாரணமாக இந்த பே ஜர்ரு செய்யும்னு படிச்சிருக்கிறோம். எதுக்கு ஜர்ரு செய்யும்? முஅரபில் தான் ஜர்ரு செய்யும். மப்னியானதில் இந்த பே வந்துச்சுன்னு சொன்னால் ஜர்ரெலாம் செய்யாது. அதே மாதிரி இஸ்முக்கு நசபு, ஹபருக்கு ரஃபுன்னு சொல்லி ஒரு இன்னன்னு ஒரு சொல் இருக்கிறது. அது எந்த சொல்லுக்கு தான் செய்யும்? அந்த 2மே முஅரபாக இருந்தால் தான் இந்த சொல் அமல் செய்யும். மப்னியாக இருந்தது என்று சொன்னால் அது எந்த ஒரு அமலுமே செய்யாது. அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது மப்னியை அறிந்து கொண்டால்தான் இந்த சட்டங்கள்லாம் இந்த மப்னிக்கு பொருந்தாது என்று நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். இந்த மப்னியை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரியாக தான் பயன்படுத்துவோம். இந்த மப்னியை அறிந்து கொள்வதற்கு முக்கியமான தலைப்புகளின் கீழே அதை வகைப்படுத்திட்டாங்க. எதெல்லாம் மப்னியாக இருக்கும் ஒரு பொதுவான ஒரு விதியின் கீழே அமைத்து வைத்திருக்கிறார்கள். அதில் முதலாவதாக எது என்று கேட்டால் லமீர்கள் பூராவுமே அது மப்னி. ஹுவன்னு இருக்கிறது. இந்த ஹுவாங்கிறது ஹுவ, ஹுவி, ஹுவு இப்படி வருமாண்டா வராது. ஹுவாண்டா அது ஹுவா தான், எப்பவும் ஹுவான்னு தான் இருக்கும். ஹுமான் இருக்கிறது, அன்தன் இருக்கிறது, அனன் இருக்கிறது, நஹனுன் இருக்கிறது. இந்த லமீர் வகைகள் பூராவுமே அது மப்னி. அப்போ எந்த ஜர்ருடைய எழுத்து வந்தாலும் அது மாறாது, நசபு செய்கிற எழுத்து வந்தாலும் மாறாது, ஜர்ரு செய்கிற எழுத்து வந்தாலும் மாறாது.
எந்த ஒரு இலாஃபத்து செஞ்சாலும் மாறாது. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, அது இடித்த புளிமாங்கல்ல அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கும், அசையவே செய்யாது. அந்த மாதிரியா உள்ள சொற்களுக்கு வந்து மப்னியுமாங்க. அதில் முதலாவது வகை எது என்றால் லமீர்கள், லமாயிர்னு சொல்லுவாங்க. லமாயிர்னால் லமீர்கள். முதலாவது வகை என்னென்னு கேட்டால் லமீர்கள். லமீர்கள் பூராவுமே வந்து மப்னி. அதுக்கு வந்து நீங்கள் இந்த ஆமில் சட்டம் படிச்சிங்கல்ல, அது எதுவுமே இங்கே வேலை செய்யாது. இதில் வரும் பிகின் பே வந்து ஹேயில் பிகின் வரும். வர்றதுனால அது ஜர்ரு செய்யுமான்னா ஜர்ரு செய்யாது, எந்த ஒரு வேலையும் செய்யாது. அப்போ அந்த லமீர்களை பற்றி முதல் வகையாக லமீர் என்று வைத்திருக்கிறார்கள். லமீர்னா என்ன என்றால், இந்த லமீர் என்பது 5 வகையான லமீர் இருக்கிறது. மொத்தம் 6 வகை சட்டப்படி வரணும். ஆனால் அது 5ல் அடைக்கிடுவாங்க, ஒரு வகை வராது. எப்படின்னு கேட்டால், லமீர்களை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக 2 வகையை பிரிப்பாங்க. ஒன்று முத்தசில், இன்னொன்று முன்ஃபசில். லமீர்கள் என்றால் முத்தசில்னா சேர்ந்து வரக்கூடியது, முன்ஃபசில்னா பிரிந்து வரக்கூடியது. அப்போ பிரிந்து வரக்கூடிய தனித்ததை சொல்ல முடியும். தனித்து சொல்ல முடியக்கூடியதாக இருந்தால் அதுக்கு பேர் என்னது? முன்ஃபசில்னு அர்த்தம். இன்னொரு வார்த்தையோட சேர்த்து தான் சொல்ல முடியும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் என்னது? முத்தசில்னு 2 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த முத்தசில் முன்ஃபசில்னு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இன்னஹு இன்னன்னு இருக்கிறது, அந்த இன்னவோட ஹுமான்னு சேர்க்குறோம். இன்னஹுமா அல்லது இன்னஹு அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த இன்னஹூன்னு சொல்லும் பொழுது அந்த ஹூ வந்து சேர்த்து தான் வரும், தனியாக ஹூவை சொல்ல முடியாது, ஹூன்னு சொல்ல இயலாது. இன்னவோட சேர்த்து இன்னஹூ என்று சொல்லுவோம். இன்னக்கங்கிறோம். இன்னங்கிற அந்த தாக்கியத்துடைய ஹர்ஃபை வந்து கங்கிற லமீரில் சேர்க்குறோம். அப்படி சேர்த்து தான் அதை பயன்படுத்த முடியுமே தவிர, இன்னும் எடுத்துகிட்டு கேன்னு சொன்னால் அர்த்தம் வர மாட்டா வராது. அதை தனித்து பயன்படுத்த முடியாத சொற்களுக்கு பேர் வந்து முத்தசில். தனித்து பயன்படுத்துறது எது? ஹுவங்கிறத தனியாக தான் சொல்லுவோம், அது இன்னொன்றில் போய் ஒட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஹுவ மாதிரி ஈயாஹு நசபு செய்யும்போது இப்படி சொல்கிறாங்க, இது வந்து தனியாக சொல்லலாம். அப்போ தனியாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குமே ஆனால் அது வந்து முன்ஃபசில் என்று சொல்வார்கள். சேர்ந்தே தான் இருக்கும் என்று சொன்னால் அது என்ன செய்வாங்க? முத்தசில் என்று சொல்வார்கள். அப்போ லமீர்கள் வந்து முத்தசில் என்று ஒரு வகை, முன்ஃபசில் என்று ஒரு வகை இருக்கிறது. அந்த முத்தசிலில் வந்து 3 வகை இருக்கிறது. என்ன 3 வகை? ரஃப செய்யக்கூடிய, ரஃபுடைய இடத்தில் வரக்கூடிய லமீர்கள், நசபுடைய இடத்துல வரக்கூடிய லமீர்கள், ஜர்ருடைய இடத்துல வரக்கூடிய லமீர்கள். முத்தசில் மர்ஃபூ, முத்தசில் மன்சூபு, முத்தசில் மஜ்ரூரு. அதாவது லமீர்கள் வந்து மொத்தம் வந்து 2 வகை இருக்குது. ஒரு வகை முத்தசில். முத்தசில் என்றால் இந்த சொல் வந்து இன்னொரு சொல்லோடு ஒட்டிக்கிட்டு தான் வரும், தனியாக யூஸ் பண்ண இயலாது, இது முத்தசில். முன்ஃபசில் என்று சொன்னால் அந்த இன்னொரு சொல்லோடு ஒட்டி வராது, இதையே ஒரு வாக்கியத்துடைய துவக்கமாக கூட வரலாம், தனியாக பயன்படுத்த முடியுமான லமீர்கள் இருக்கிறது. இந்த ஒவ்வொன்றையும் 3 ஏறா போடணும்ல. முத்தசில்னு சொன்னால் அதில் ரஃப, முத்தசில் என்றால் அதில் வந்து நசபு, முத்தசில் என்றால் அதில் ஜர்ரு. அது 3 வகை வர்றதுனால முத்தசில் லமீரை எத்தனை இருக்குது? 3 வகை இருக்குது. முத்தசில் மர்ஃபூ, முத்தசில் மன்சூபு, முத்தசில் மஜ்ரூர். முன்ஃபசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்ஃபசிலில் ரஃபு செய்யப்பட்ட லமீர் இருக்கிறது, முன்ஃபசில் மர்ஃபூன்னு சொல்லுவோம். முன்ஃபசிலில் வந்து நசபு செய்ய லமீர் இருக்கிறது, முன்ஃபசில் மன்சூப்னு சொல்லுவோம். முன்ஃபசிலில் வந்து ஜர்ருடைய லமீர் கிடையாது, மஜ்ரூர் வராது. ஜர்ருண்டாலே இன்னொன்று சேரணும்ல முன்னாடி, ஜர்ரு பெற்ற லமீர் முன்ஃபசிலில் வராது. இப்போ முன்ஃபசிலில் 2 வகைகளும் முத்தசிலில் 3 வகைகளும் இருக்கிற லமீர்கள் வந்து 5 வகையான தோற்றத்தில் தரும். அது என்ன செய்யணும்? அதெல்லாம் லமீர்னு விலகி கொள்ள வேண்டும். இது ஒரு அடிப்படை. லமீர்களில் வந்து முத்தசில்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அது எந்த இடத்துல ரஃபு செய்கிற இடத்துலையும் அதை பயன்படுத்தலாம், நசபு செய்கிற இடத்துலையும் பயன்படுத்தலாம், ஜர்ரு செய்கிற இடத்துலையும் பயன்படுத்தலாம். அப்போ அது எந்த இடத்துல பயன்படுத்துகிறோமோ அதுக்குரிய பெயரை அது வாங்கி கொள்ளும். சரியா? இது வந்து முத்தசில். முன்ஃபசில்னா என்ன? ரஃபு செய்யும்போது அதை பயன்படுத்தலாம், அதுக்கு ஒரு வகை இருக்கிறது. நசபு செய்யும்போது பயன்படுத்தலாம், அது ஒரு வகை இருக்கிறது. ஜர்ரு செய்யும்போது முன்ஃபசிலாக பிரித்து எடுக்க முடியாது,
அதில் 2 வகை தான் வரும். அப்போ முன்பசிலில் மர்ஃபூவும் மன்சூபும் இருக்கிறது, மஜ்ரூர் இல்லை. முத்தசிலில் 3மே இருக்கிறது. அப்போ இந்த ஒரு அடிப்படை வழங்கிக்கிட்டோம்னா அந்த அந்த ஒவ்வொரு வகையாக பிரிக்கலாம். அடுத்தது என்னென்னு கேட்டால், அந்த லமீர்கள்லையே இன்னொரு வகையாக சொல்லுவாங்க. அதாவது மறைந்திருக்கிற லமீர், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உள்ள லமீர்களில் இன்னொரு கோணத்தில் இதை பிரிக்கிறதாக இருந்தால், கண்ணுக்கு தெரியும் லமீர், கண்ணுக்கு தெரியாத லமீர்னு 2ஆக பிரிக்கிறாங்க. உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா, லரப அடித்தான், அதில் ஒரு லமீர் உள்ளே இருக்குது, தெரியுதா? லரபாவில் அடித்தான், அந்த இன்று நீங்கள் போடுறீங்கள, அதில் அவன் என்பது அடங்கி இருக்குதுல்ல. லரபத் அவள் அடித்தாள்ங்கிறோம். அவள்ங்கிறது நம்ம வெளிப்படையாக இல்லை, லரபத்துன்னு தான் இருக்கிறது. ஆனால் அந்த லமீர் மறைந்திருக்கிறது, ஆனால் உள்ளே இருக்கத்தான் செய்கிறது. அதே மாதிரி லரப்து ஹூ அப்படின்னு சொல்கிறோம். லரப்து நான் அடித்தேன், ஹூ அவனை அடித்தேன்கிறோம். இந்த இடத்துல லரப்துல ஒரு லமீர், லரப்து கூட 2 லமீர் இருக்கிறது. லரப்து என்பதுக்குள்ள ஒரு லமீர் இருக்கிறது, ஹூன்னு சொல்கிறோம்ல அவனை, அது ஒரு லமீர் இருக்கிறது. நான் அவனை 2மே லமீர் தானே. லரப்துஹு என்றால் நான் அவனை அடித்தேன். அப்போ லரப்துவில் நான்கிறது இருக்கிறது, ஹூங்கிறது அவனைங்கிறது இருக்கிறது. இந்த லமீரில் ஒரு லமீர் மறைஞ்சிருக்குது, ஒரு லமீர் தெரியுது. லரப்துவில் அணங்கிறது தெரியுதா? உள்ளக்கு அணை இருக்குது, தெரியலை. அந்த ஹூங்கிறது தெரியுது. அப்போ லமீர்களை இன்னொரு கோணத்தில் என்ன செய்வாங்கன்னா, மறைந்திருக்கிற லமீர், வெளியே தெரிகிற லமீர், இது வேறு ஒரு கோணம். எல்லா லமீர்களில் என்ன வரும்னா, சிலது மறைந்திருக்கும், சிலது வெளிப்படையாக வரும். இப்படின்றது என்ன செய்கிறாங்க, அது ஒரு வகையாக பிரிக்கிறாங்க. இப்போ இந்த அடிப்படையில் வைத்துக்கொண்டு லமீர் பாடத்தை நம்ம போகலாம். முத்தசில் எடுத்துக்கிடுவோம். ஒன்று முத்தசில்ன்றது சேர்ந்தே வரக்கூடியதுக்கு பேர் முத்தசில். முன்பசில் என்றால் தனியாகவும் பயன்படுத்தலாம். அது லமீர்களை எடுத்து காட்டும்போது உங்களுக்கு அது விளங்கிக்கிறோம். சரியா? முன்பசில் தெளிவாக விளங்கிக்கிறோம். அதில் லமீர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்குன்னு வைங்க, அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க, அல் முஸ்தத்திரு. இஸ்தரன்னா மறைந்தான். முஸ்தத்திர் என்றால் மறைந்து நிற்கிறது. இப்போ லரபாவில் லமீர் இருக்குது, ஆனால் நமக்கு தெரியலை, மறைந்து நிற்கிறது. லரப்து ஹூவில் அந்த ஹூங்கிறது வெளிப்படையாக இருக்கிறது. அது பாரிசு. முஸ்தத்திற்கு எதிர்ப்பதம் என்னென்னு கேட்டால் அல் பாரிசு. பாரிசு என்றால் பரஸ் என்றால் வெளிப்பட்டான். அல் பாரிசு என்றால் வெளிப்படக்கூடியது, வெளிப்படையாக தெரியக்கூடியது. அப்போ லமீர்களில் வெளிப்படையாக தெரியக்கூடியதுன்னு ஒரு வகை இருக்கிறது, மறைந்து நிற்கிறதுன்னு ஒரு வகை இருக்கிறது. இது வேறு ஒரு கோணத்தில். இன்னொரு கோணத்தில் அதுக்கு வர ஏராப் இருக்குல்ல, எந்த இடத்தில் இதை பயன்படுத்த போகிறோம், ரஃபோடைய இடத்துல பயன்படுத்துகிறோமா, நசபுடைய இடத்துல பயன்படுத்துகிறோமா, ஜருடைய இடத்துல பயன்படுத்துகிறோமாங்கிறத பொறுத்து அதுக்கு மர்ஃபூ மன்சூ மஜ்ரூருங்கிற பேரும் வரும். இப்போ முதலாவதாக நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு கேட்டால், ரஃபோ செய்கிற ஒரு லமீர், ரஃபோ செய்யப்பட்ட லமீர், அது மறைஞ்சும் இருக்குது. அதுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் இதை எடுத்துக்கிறேங்க. இந்த இருக்குது ஃபஅல உள்ள லமீர் இருக்குல்ல, அவன் செய்தான், உள்ளுக்கு அவன் இருக்குல்ல, ஃபஅல உள்ள லமீர் இருக்கிறது. ஃபஅல உள்ள என்ன லமீர் இருக்குது, ஹுவாங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி இந்த ஹுவான்னு போட்டிருக்க பாருங்க, ஃபஅல உள்ள ஹுவா இருக்கிறது. ஃபஅல உள்ள மட்டும் ஹுவா இல்லை, மா ஃபஅல அதுலேயும் ஹுவா இருக்கிறது. ஃபஅல உள்ளேயும் ஹுவா இருக்கிறது. மா ஃபஅலன்னு சொன்னாலும் ஹுவான் இருக்கிறது. ஃபுஇலங்கிறீங்க, லுரிபா அடிக்கப்பட்டான், அதுலேயும் அவன்கிறது இருக்கிறது. மா லுரிபாங்கிறீங்க, அதுலேயும் இருக்கிறது. அப்போ ஹுவ எங்கெல்லாம் இருக்கிறது, ஃபஅல, மா ஃபஅல, ஃபுஇல, மா ஃபுஇல, லரப, மா லரப, லுரிப, மா லுரிப, நசர, மா நசர, நுசிர, மா நுசிர. முதல் சொல் சார், மாதியில் முதல் சொல் இருக்குல்ல, அந்த மாதிரி உடன்பாட்டில் ஒன்று, எதிர்மறையில் ஒன்று, செய்வினையில் ஒன்று, செயற்பாட்டு வினையில் ஒன்றுண்டு. அந்த முதல் சொல்லில் பூரா என்ன இருக்கு, ஹுவங்கிறது இருக்கும். அப்போ ஃபஅல, மாஃபஅல, ஃபுஇல, மாஃபுஇல இந்த 4லையுமே ஹுவ என்கிற லமீர் இருக்கிறது. அடுத்ததாக வருங்காலத்தில் வாங்க, வருங்காலத்தில் செய்வான், எஃப் அலு, இதில் என்ன லமீர் இருக்கிறது, அதே ஹுவ தான் இருக்கிறது. அவன் செய்வான், ஒரு ஆணத்தானே குறிக்குது. அப்போ எஃப் அலுக்குள்ள ஒரு லமீர் இருக்குது, மறைஞ்சு இருக்கிறது. அதை உடைச்சி தனியாக கொண்டு வர இயலாது. அப்போ எஃப் அலுன்னா அதில் ஹுவ இருக்கிறது. லா எஃப் அலு செய்ய மாட்டான், அதுலேயும் ஹுவ இருக்கிறது. யுஃப் அலு செய்யப்படுவான், அடிக்கப்படுவான், அதுலேயும் ஹுவ இருக்கிறது.
லா யுஃபாலு அடிக்கப்பட மாட்டான், இந்த நாள்லையுமே ஹுவ தான் இருக்கிறது. ஃபஅல மாஃபால ஃபுயில மாஃபுயில உலையும் ஹுவ இருக்கிறது. எஃபாலு லா எஃபாலு யுஃபாலு லா யுஃபாலு உலையும் என்ன இருக்கிறது, ஹுவங்கிறது இருக்கிறது. இவ்வளவு தான் இருக்கான்னு கேட்டால் படற்கை ஏவல் இருக்குல்ல, ஏவல் வினை வந்து அவன் செய்யட்டும் அப்படி லி எஃப் அல் லி என்சுர் லீ போட்டு போடுவோம்ல, எஃப் அலுங்கிற ஒரு வருங்காலத்தில் கசர் வச்ச லாம போட்டோம்னு சொன்னால் அது அவன் செய்யட்டும்னு ஏவல் வினையாக மாறிடும், படற்கை ஏவல் ஆயிரும். அப்போ அது என்ன இருக்கும், லி எஃப் அல்ல என்ன இருக்கும், ஹூவ தான் இருக்கும். அதே மாதிரி லி யுஃப் அல் அவன் செய்யப்படட்டும், அவன் அடிக்கப்படட்டும், அவன் கொல்லப்படட்டும், இப்படி சொன்னு வைங்க, அதுலேயும் அவன் தான் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நஹி இருக்குல்ல, தடை செய்கிறதுக்கு உள்ளது, லா எஃப் அல் அவன் செய்ய வேண்டாம், லா எல்ரிப் அவன் அடிக்க வேண்டாம், லா யுல்ரப் அவன் அடிக்கப்பட வேண்டாம், இதில் என்ன இருக்குது, அவன் தான் இருக்குது. எல்லாத்துலேயும் அவன் தான் அர்த்தம் செய்கிறோம். அவன் செய்யட்டும், அவன் அடிக்கட்டும், அவன் அடிக்க வேண்டாம், அவன் அடிக்கப்பட வேண்டாம், அவன் செய்வான், அவன் செய்தான், இது அம்புட்டில் என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த அவன்கிற ஒரு சொல்லு மறைஞ்சிருக்கிறது. அப்போ இந்த இது ஒரு நாள், இது ஒரு நாள், 8 10 12 இந்த சர்ஃபில் வந்து 12 இடங்களில் ஹுவ இருக்கும். 12 இடங்களில் 12 இடம்னா என்ன, அதாவது அந்த முதல்ல வரக்கூடிய சொல் இருக்குல்ல, அதான் 12. ஃபாலன்னா ஃபால, ஃபாலா ஃபாலு கிடையாது. அதுக்கப்புறம் ஃபாலவுடைய மஜ்ஹூல் ஃபுயில, அதுலேயும் ஹுவ இருக்கும். அதுக்கப்புறம் எதிர்மறையாக மா ஃபால, அதுலேயும் ஹுவ இருக்கும். மா ஃபுயில செய்யப்படவில்லை, அதுலேயும் ஹுவ இருக்கும். அதே மாதிரி எஃபாலு லா எஃபாலு யுஃபாலு லா யுஃபாலு, இது பூரா வந்து ஹுவங்கிற லமீர் இருக்கும். இந்த லமீர் கண்ணுக்கு தெரியுதா, தெரியலை. இது வந்து என்ன வகையான லமீர்னு கேட்டால் இது வந்து ரஃபவுடைய இடத்துல தான் அவன் அடித்தான்டான்னு அர்த்தம். அவன் தான் அடித்தவன், ஃபாயில் தானே. இப்போ லரபவுக்குள்ளே ஃபாயில் உள்ளக்க இருக்கிறது, இந்த ஃபாயில் உள்ளக்க இருக்கிறதுனால இதுக்குள்ளே லமீர் இருக்கிறது. இந்த லமீர் வந்து மறைந்திருக்கிற லமீரை நமக்கு தெரியவில்லை. தெரியாட்டாலும் இந்த லமீரை வந்து பிரித்து எடுக்க இயலுமாண்டா இயலாது. அடித்தான்னா உள்ளுக்குள்ளே தான் அது இருந்துக்கிட்டு இருக்கும், அதை ஒட்டிக்கிட்டு தான் பின்னி பிணைஞ்சிருக்குமே தவிர அதை பிரித்து எடுக்க இயலாது. அப்படிங்கிறதுனால இதுக்கு பேர் என்னது, முத்தசில்னு வச்சுருக்கிறாங்க, மர்ஃபு. அதே மாதிரி வந்து ஹுமாங்கிறது எங்கெல்லாம் இருக்கும், ஃபஅலா அதில் ஹுமா இருக்கும், மா ஃபஅலா அதுலேயும் ஹுமா இருக்கும், ஃபுயிலா ஃபுயில ஃபுயிலா ரெண்டாவது சொல்லு தானே, அதுலேயும் இந்த இருவர் தானே அர்த்தம், மா ஃபுயிலா. அப்போ ஃபுயில மா ஃபுயில ஃபஅல மா ஃபஅல ஃபஅலா மா ஃபஅலா ஃபுயிலா மா ஃபுயிலா, இருமை தஸ்னியா. எல்லா முதல் படற்கையில் வரக்கூடிய எல்லா இருமைகளும் என்னவாக இருக்கு, அதுலேயும் ஹுமா தான் இருக்கும். இப்போ நசரா இருக்குதா, நசராவில் ஹுவ இருக்குது, நசராவில் ஹுமா இருக்கிறது, மா நசராவில் ஹுமா தான் இருக்குது, நுசிரா அதுலேயும் ஹுமா தான் இருக்குது, மா நுசிரா அதுலேயும் ஹுமா தான் இருக்குது. அப்போ இந்த இதில் மஜ்ஹூலு மாரூஃபு முஸ்பத்து மன்ஃபின்னு இருக்குல்ல, அதனால் இந்த 4 வகை வந்துருச்சு. வருங்காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா எஃப் அலானி, எஃப் அலு முதல் சொல்லு, ரெண்டாவது சொல்லு எஃப் அலானி, அதில் என்ன இருக்கு, ஹுமா தான் இருக்கும். எஃப் அலானியில் இருக்கிற மாதிரி லா எஃப் அலானி அந்த இருவரும் செய்ய மாட்டார்கள், ஹுமா தான். யுஃப் அலானி அந்த இருவரும் செய்யப்படுவார்கள், அதுவும் ஹுமா தான். லா யுஃப் அலானி அவ்விருவரும் செய்யப்பட மாட்டார்கள், அதுலேயும் ஹுமா தான். அப்போ இந்த நாளில் என்ன இருக்கிறது, ஹுமாங்கிற லமீர் இருக்குது, மறைஞ்சிருக்கு, கண்ணுக்கு தெரியலை ஆனால் உள்ளே இருக்குது. இதுக்கு பேர் முஸ்தத்திர்னு சொல்லுவாங்க, மறைந்து இருக்கிற லமீர். அதே நேரத்தில் முத்தசில் இணைந்து ஒட்டிக்கிட்டு இருக்குது, தெரியல. அதே மாதிரி வந்து ஏவல் வினையில் படற்கையில் இருமை இருக்குல்ல, அந்த இருமை எப்படி வரும், லி எஃப் அலா, லி எஃப் அல் அதில் ஹுவ இருக்கும், லி எஃப் அலா, லி என்சுர் லி என்சுரா லி என்சுருன்னு வரும்ல, லி தன்சுர் லி தன்சுரா லி என்சுர்னு இந்த 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உள்ள ரெண்டாவது சொல்லுக்கு என்ன இருக்குன்னா ஹுமா தான் இருக்கும். லி எஃப் அலா அவ்விருவரும் செய்யட்டும், லி யுஃப் அலா அவ்விருவரும் செய்யப்படட்டும், இதில் என்ன இருக்குது, ஹுமாங்கிற லமீர் இருக்குது. அதுக்கப்புறம் நஹி, நஹியில் என்னது, ஒருமை வந்து லா எஃப் அல், அதில் ஹுவ இருக்கும், லா எஃப் அலா ஹுமா இருக்கும், லா யுஃப் அலா ஹுமா இருக்கும். லா எஃப் அலான்னா அவ்விருவரும் செய்யக்கூடாது, லா யுஃப் அலான்னா அவ்விருவரும் செய்யப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி அர்த்தம் வருது. இந்த தஸ்னியாக்கள் பூரா
அதாவது படற்கையில் வரக்கூடிய இருமை இருக்கிற படற்கை ஆண்பாலில் வரக்கூடிய இருமை பூரா போட்டிருக்கிறோம். அதாவது ஃபஅலா, மா ஃபஅலா, ஃபுஇலா, மா ஃபுஇலா. இது சென்ற காலத்தில் அந்த நாளும் ஹுவா இருக்கும். அதே மாதிரி எஃபாலானி, லா எஃபாலானி, யுஃபாலானி, லா யுஃபாலானிலையும் ஹுமா இருக்கும். அதே மாதிரி ஏவல் வினையில் படற்கையில் லி எஃபாலா, லி யுஃபாலா, அதுலேயும் ஹுமா தான் இருக்கும். நஹீல லா எஃபாலா, லா யுஃபாலா, ஹுமா தான் இருக்கும். அப்போ இவ்வளவுல என்ன இருக்கிறது, இந்த 12 சொல்லையும் வந்து ஹுமா இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஹும்ங்கிறது எங்கே இருக்கு, இதெல்லாம் உள்ள லமீர், இதெல்லாம் லமீர். நம்ம ஃபஅலூக்குள்ளே லமீர் இருக்குது, லமீர் பாடம் தான் படிக்கிறோம், ஆனால் காணாம். இந்த இதுதான் இருக்குது, நம்ம எடுத்து காட்டுறோம். ஹும்ங்கிறது உள்ள இருக்குன்னு காட்டுறோம், ஆனால் நமக்கு தெரியலை. அப்போ ஃபஅலூன்றம்ல என்ன இருக்கு, ஃபால ஃபாலா ஃபாலு 3வது சொல் இருக்குல்ல, அதில் அவர்கள் இருக்கும். மா ஃபாலு அவர்கள் இருக்கும். ஃபுயிலு உள்ளக்கு அவர்கள் இருக்கும். மா ஃபுயிலு அவர்கள்ங்கிறது இருக்கும். அதே மாதிரி வருங்காலத்தில் 3வது எஃபால் எஃபாலானி எஃபால் உணங்குறோம்ல, எஃபாலூன அதுலேயும் ஹும்மு தான் இருக்கும். லா எஃபாலூன அதுலேயும் ஹும்மு இருக்கும். யுஃப் அலூன அதுலேயும் ஹும்மு தான் இருக்கும். லா யுஃப் அலூன அதுலேயும் ஹும்மு தான் இருக்கும். இந்த நாள்லாம் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து படற்கை ஏவல் வினையில் லி எஃப் அலு, லி எஃப் அல், லி எஃப் அலா, லி எஃப் அலுங்கிறோம்ல, அது 3வது. லி எஃப் அலூவில் என்ன இருக்குது, ஹும்மு தான், அவர்கள் செய்யட்டும். லி யுஃப் அலு அவர்கள் செய்யப்படட்டும். இந்த ரெண்டுலையும் என்ன இருக்குது, ஹும்மு தான் இருக்குது. அதே மாதிரி விளக்கல் வினை செய்கிறோம், லா எஃப் அல், லா எஃப் அலா, லா எஃப் அலு, அதில் என்ன இருக்கு, ஹும்மு தான் இருக்கும். லா எஃப் அலு, லா யுஃப் அலு. இந்த 12 இந்த 12 என்ன இருக்கு, எல்லாத்துலேயும் ஹும்ங்கிறது இருக்கும். அப்போ ஹுவாங்கிறது அந்த ஒவ்வொரு முதல் வகையில் பூரா, முதல் வசனில் பூரா ஹுவா இருக்கும். அந்த சர்ஃபில் 2வது என்ன செய்வோம், ஃபஅல ஃபஅலாம்பும்ல, அதில் பூரா ஹுமா இருக்கும். 3வது ஃபஅலூன்னு சொல்லுவோம்ல, அதில் பூரா ஹும் இருக்கும். வருங்காலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் வார்த்தை எஃபாலு, அதில் வந்து ஹுவா இருக்கும். 2வது வார்த்தை எஃபாலானி, அதில் ஹுமா இருக்கும். அதில் ஹுமா இருக்குமே, ஆனால் லா எஃபாலானி அதுலேயும் ஹுமா தான் இருக்கும். யுஃப் அலானி அதுலேயும் ஹுமா தான் இருக்கும். லா யுஃப் அலானி அதுலேயும் ஹுமா தான் இருக்கும். அதே மாதிரி ஜம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஅலு ஹும்மு தான் இருக்கும், எஃபாலுன்னா இப்படி. அப்போ ஹுவா ஹுமா ஹும் இந்த 3 லமீரையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஹியங்கிற லமீர் எங்கே இருக்கு, அவள் செய்தாளுங்கிறது இந்த 12ல் இருக்கும். இந்த 12 சொல்லு நுழைக்கிறக்கூடாது. இது ஒரு மாடலுக்கு ஃபஅலோட நம்ம சொல்லுவோம். அது இஸ்தகிரம கூட நீங்கள் வச்சுக்கிடலாம், இன்தலக்க கூட வச்சுக்கிடலாம். இன்தலக்கத் அவள் நடந்தால் ஹிய இருக்குது. மா இன்தலக்கத் அதுலேயும் ஹிய தான். உன் துளிக்கத் அதுலேயும் ஹிய தான். மா உன் துளிக்கத் அதில் வந்து அந்த அந்த வடிவத்துக்கு இதை போட்டிருக்கமே தவிர, இது என்ன விளைக்கிறேன்னு, இந்த இடத்தில் வரக்கூடிய அந்த 15 அமைப்புகள்லையும் அந்த லமீர் இருக்கும். சரியா. இப்போ ஃபஅலத்தில் என்ன இருக்குது, செய்தாள், அவள் செய்தாள், அவள்ங்கிறது இருக்குது. மா ஃபஅலத் அவள் செய்யவில்லை, அவள் இருக்குது. ஃபுயிலத் அவள் செய்யப்பட்டாள், அவள் இருக்குது. மா ஃபுயிலத்தை செய்யப்படவில்லை, எல்லாத்துலேயும் அவள்ங்கிறது இருக்குது. தஃப் அலு அவள் செய்வாள், அதுலேயும் அவள்ங்கிறது இருக்குது, இருக்கிறது. அதே மாதிரி லி தஃப் அல் அவள் செய்யட்டும், லி துஃபால் அவள் செய்யப்படட்டும், அதுலேயும் ஹிய தான் இருக்கிறது, அவள்ங்கிறது. லா தஃபால் அவள் செய்ய வேண்டாம், லா துஃபால் அவள் செய்யப்பட வேண்டாம். இந்த 12 எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஹியங்கிறது இருக்குது. அதுக்கடுத்து என்னது, ஹுமான்று வரும். இதுலேயும் ஹுமா தான் இருக்கும். இதில் ஃபஅலத்தா ஃபஅலாவுல இந்த ஹுமா தான் 2க்கு பொதுவு தானே, நம்ம படிச்சிருக்கோம்ல. ஹுவ ஹுமா ஹும், ஹிய ஹுமா ஹுன்ன. ஹுமாங்கிறது ஆண்பாளுக்கும் ஹுமா தான், பெண்பாளுக்கும் ஹுமா தான். அதனால் ஃபஅலா என்பதுலேயும் ஹுமா தான் இருக்கு, ஃபஅலத்தாவுலேயும் ஹுமா தான் இருக்கும். ஃபஅலத்தா அவ்விருவர், மா ஃபஅலத்தா அந்த இருவர், ஃபுயிலத்தா அதுலேயும் அந்த இருவர் தான், மா ஃபுயிலத்தா இருவர். அது மாதிரி தஃபாலானி, லா தஃபாலானி, துஃபாலானி, லா துஃபாலானி, இதெல்லாம் என்னது, பெண்பால் இருமை. அவள் அவ்விருவரும் செய்ய வேண்டாம், செய்ய மாட்டார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து இருவரை காட்டக்கூடியதாக இருக்குது. அது மாதிரி வந்து ஏவல் வினையில் வந்து லி தஃபால், லி தஃபாலா அவ்விருவரும் செய்யட்டும், அது ஏவல் வினையில் இருமை, அதுலேயும் ஹுமா தான் இருக்குது. லா தஃபாலா அவ்விருவரும் செய்ய வேண்டாம், அதுலேயும் ஹுமா தான் இருக்குது. அப்போ இந்த 12ல் என்ன இருக்குது, ஹுமா இருக்குது. ஹுமாங்கிறது 2 இடத்துல இருக்கும், இந்த இடத்துலையும் இருக்கு. அந்த ஃபஅலாண்டு வரும்ல,
ஃபஅலா மா ஃபஅலா ஃபுயிலா மா ஃபுயிலா அதுலேயும் ஹுமா தான் இருக்கும். அது பொதுவாக உள்ளதாக போச்சு. அடுத்ததாக வந்து ஹுன்னங்கிறது இந்த பண்ணனில் இருக்கும். இந்த பண்ணனில் அந்த ஆறாவது இடத்துல வரும்ல, ஃபால ஃபாலா ஃபாலு ஃபாலத் ஃபால்தா ஃபஅல்ன, அந்த ஆறாவது இடத்துல உள்ள சொற்களுக்கு பூரா என்ன வரும்? ஹுன்னங்கிறது இருக்கும். அதே மாதிரி வருங்காலத்தில் ஆறாவது வந்தாலும் அப்படி தான். எஃபாலு எஃபாலானி எஃபாலுன தஃபாலு தஃபாலானி எஃப்அல்ன, அந்த எஃப்அல்னவுல அந்த சர்ஃபில் வந்து ஆறாவது இடத்துல வரும்ல, அந்த ஆறாவது இடத்துல வர்ற சொல்லுக்கு உள்ள லமீர் இருக்கிறது. என்ன லமீர் இருக்கிறது? அதில் ஹுன்னங்கிறது இருக்கிறது. ஹுன்னடா பெண்கள். அப்போ ஃபஅல்ன மா ஃபஅல்ன ஃபுயில்ன மா ஃபுயில்ன இதில் எல்லாம் ஹுன்ன இருக்குது. எஃப்அல்ன லா எஃப்அல்ன யுஃப்அல்ன லா யுஃப்அல்ன இதில் எல்லாம் ஹுன்ன இருக்குது. லி எஃப்அல்ன அவர்கள் செய்யட்டும் இதுலேயும் ஹுன்ன இருக்குது. லா எஃப்அல்ன அவர்கள் செய்யக்கூடாது இதுலேயும் ஹுன்ன இருக்குது. அப்போ இந்த 12லையும் என்ன வருதுன்னு கேட்டால் ஹுன்னங்கிற ஒரு லமீர் மறைந்திருக்கிறது. இது ரஃபோடைய லமீர் தான், எல்லாமே ஃபாயிலுடைய லமீர் தான். ரஃபோடைய இடத்துல பயன்படுத்துவோம். முத்தசில் தான் இது வந்து மர்ஃபுவாக பயன்படுத்தக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து இந்த சொற்களில் வந்து என்ன இருக்கும்னு கேட்டால் அன்தங்கிறது இருக்கும். எந்த சொற்களில்? செய்தாய்ங்கிறோம்ல, நீண்டு உள்ள இருக்க தானே செய்யுது. செய்தாய், செய்வாய், செய், செய்யாத இதெல்லாம் என்ன இருக்குது? நீ தானே இருக்குது, நீங்கிறது இருக்குது. அது என்னது? ஃபால்த்த நீ செய்தாய், உள்ளுக்கு நீ இருக்குது. மா ஃபால்த்த நீ செய்யவில்லை. இது 7வது சொல்லு. ஃபால ஃபாலான்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஃபால ஃபாலா ஃபாலு அது ஒரு 3, ஃபாலத்து ஃபாலத்தா ஃபால்னா அது ஒரு 3 6, ஃபால்த்த 7. 7வது இடத்தில் வரக்கூடிய சொற்கள் என்ன சர்ஃபு செய்யும்போது 7வது இடத்தில் வரக்கூடிய சொல்லாக இருந்தால் அது உள்ளுக்கு என்ன இருக்கு? அந்த நீ என்பது அங்கே ஒளிஞ்சு நிற்கும். அப்போ ஃபால்த்த மா ஃபால்த்த ஃபொயில்த்த மா ஃபொயில்த்த இதில் வந்து அந்த. வருங்காலத்தில் வரும்போது தஃபாலு நீ செய்வாய், லா தஃபாலு நீ செய்ய மாட்டாய், துஃபாலு நீ செய்யப்படுவாய், லா து நீ செய்யப்பட மாட்டாய். இதில் என்ன இருக்கு? இதில் பூரா நீங்கிறது இருக்கும். அதே மாதிரி வந்து இஃப் அல்ங்கிறதுல நீ இருக்கும். இந்த இடத்துல ஒன்று குறைஞ்சிருச்சு. என்னட்டா முன்னிலையில் வந்து நீ அடிக்கப்படுன்னு வராது, மஜ்ஹூல் வராது முன்னிலையில், அது ஹாலிர் மட்டும்தான். அதனால இஃப் அல்ங்கிறதுல அடி, நீ அடின்னு தானே அர்த்தம், அதில் அடின்னு அர்த்தம். அதே அர்த்தம் இஃப் அல்னா செய், அப்போ நீங்கிறது உள்ளே இருக்கிறது. அதே மாதிரி வந்து செய்யாதே நஹி, நஹில் என்ன வரேன்? லா தஃபால் செய்யாதே, லா துஃபால் நீ செய்யப்பட வேண்டாம், நீ அடிக்கப்பட வேண்டாம்னு வரும். அப்போ இதில் வந்து 11,000 பேர். இந்த இடத்துல என்ன வந்துடுது? 8 9 11 எல்லாம் 12 வந்துச்சுல. காயிபுல பூரா 12 இடங்களில் இந்த லமீர் மறைஞ்சிருச்சு. ஹாலிரில் அன்தன் போடும்போது என்ன வருதுன்னு கேட்டால் இந்த முன்னிலை ஏவல் வினை இருக்கு பாருங்க, இதுக்கு வந்து மஜ்ஹூல் வராது. மஜ்ஹூல் ஏவல் வினைக்கு வராது. நீ செய்யுங்கிறது நீ செய்யப்படுன்னு அவனுக்கு எப்படி உத்தரவு போடுறது? அதனால் அதுக்கு ஒரு சொல்லமைப்பு கிடையாது. அதனால் இந்த இடத்துல 2 வந்த இடத்துல இது 1 ஆகிக்கிறோம். அதனால் இப்போ எத்தனை? 4 4 8 9 ஏவல் விளக்கலுக்கு ஒரு 2 இந்த இருக்குது 2, இந்த 2 சேர்த்தா 11. இந்த 11 இடங்களில் என்ன இருக்கும்னு கேட்டு இந்த 11 இடங்களில் அந்த என்பது ஒளிஞ்சு நிற்கும். அதுக்கப்புறம் வந்து 8வது சொல் என்னது? ஃபால்த்த ஃபால்த்துமா, அதில் என்ன இருக்குது? அன்துமா இருக்கும். ஃபால்த்துமாவில் இருக்குமே, ஆனால் மா ஃபால்த்துமாவில் இருக்கும், ஃபொயில்த்துமாவிலும் இருக்கும், மா ஃபொயில்த்துமாவிலும் இருக்கும். 4லையுமே அன்துமாங்கிறது இருக்கும். நீங்கள் இருவர் செய்யுங்கள், செய்தீர்கள். அதே மாதிரி தஃபாலானி வருங்காலத்தில் எஃபாலு எஃபாலானி எஃபாலுன்னு அது ஒரு 3, தஃபாலு தஃபாலானி எஃபால்னா அது ஒரு 3 6, மறுபடி தஃபாலு முன்னிலை தஃபாலானி அது 8வது எழுத்து. அப்போ 8வது சொல்லு என்ன இருக்குது? தஃபாலானியில் அன்துமா இருக்குது. தஃபாலானியில் இருந்தால் லா தஃபாலானியில் இருக்கும், துஃபாலானியில் இருக்கும், லா துஃபாலானியில் இருக்கும். இதில் பூரா அன்துமா இருக்கும். அதே மாதிரி முன்னிலை ஏவலில் இஃபால் செய், இஃபாலா நீங்கள் 2 பேரும் செய்யுங்கள், அன்துமா இருக்கிறது. அதே மாதிரி விளக்கல்ல லா தஃபாலா நீங்கள் செய்யாதீங்க, லா துஃபாலா நீங்கள் செய்யப்படாதீர்கள், செய்யப்பட வேண்டாம், இதில் எல்லாம் அன்துமாங்கிறது இருக்குது. அதே மாதிரி வந்து 9வது சொல்லு வந்து தும்டு வரும்ல, ஃபால் தும் நசர் தும்டு அந்த சொல்லு, அதில் என்ன இருக்கும்? அதில் அன்தும் நீங்கள், அன்தும் என்பது அதில் ஒளிஞ்சு நிற்கும். அப்போ ஃபால்த்தும் நீங்கள் செய்தீர்கள், நீங்கள் உள்ளே இருக்குது. மா ஃபால்த்தும்லாம் இருக்கும், ஃபொயில்த்தும்லாம் இருக்கும், மா ஃபொயில்த்தும்லாம் இருக்கும். அதே மாதிரி வந்து வருங்காலத்தில் அந்த 9வது இடம் எது? எஃபோலு எஃபோலானி எஃபோலோட அது ஒரு 3,
தஃபாலானி எஃபால்னு அது ஒரு 3, மறுபடி தஃபாலானி தஃபாலூன, இதான் 9வது இடம். அந்த 9வது இடத்துல என்ன வரும்னா தஃபாலூன அன்தும் இருக்குது, அதில் லா தஃபாலூன அதுலேயும் அன்தும் இருக்குது, துஃபாலூன லா துஃபாலூன. அதுக்கப்புறம் முன்னிலை ஏவல் வினையில் இஃப்அல் இஃபாலா இஃபலூ, அதில் நீங்கள் செய்யுங்கள், அதில் அன்தும்ங்கிறது இருக்குது. அதே மாதிரி நகியில் விளக்கல்ல லா தஃபாலூ நீங்கள் செய்யாதீர்கள், இதிலெல்லாம் அன்தும் இருக்குது. அப்போ இது 9 பார்த்துட்டோமா, மீதி உள்ள லமீரையும் பார்த்துட்டு அடுத்து மன்சூப் எப்படி வரும், மஜ்ரூர் எப்படி வருங்கிறத என்ன செய்வோம் அடுத்து நம்ம பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.